ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடி ஃபன் ஃபியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேமியா கேசரி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேசரி செய்ய எம்டிஆர் பாயாச சேமியா தான் எடுத்திருக்கோம். கடாய் வச்சுக்கிட்டு தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம். சேமியா தேவையான அளவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ண சேமியாவை ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு அதே கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ஃப்ரை ஆகிடுச்சு. அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கேசரி எல்லோ கலரில் செய்ய போகிறோம், அதனால் தேவையான அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏலக்காய் 2 சேர்த்துக்கணும். சேமியாவை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டு சுகர் தேவையான அளவு சேர்த்துக்கணும். இப்போது சேமியா 90% குக் ஆகிடுச்சு. நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். இப்போது சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குயிக்காக ஒரு சேமியா கேசரி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம நார்மலாக ரவையில் பண்ணுவோம், அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேமியாவில் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.